அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருவேல இலையால் பதனிடப்பட்ட தோல்பை ஒன்றில் மண் அகற்றப்பட்டிராத சிறிய தங்கக் கட்டி ஒன்றை யமனிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நால்வரிடையே பங்கிட்டு விட்டார்கள். அப்போது நபித்தோழர்களில் ஒருவர் இதை பெறுவதற்கு இவர்களை விடத் தகுதிவாய்ந்தவர்கள் நாம்தாம் என்று கூறினார். இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அப்போது அவர்கள் நான் வானத்திலுள்ளவனின் நம்பிக்கைக்குரியவனாயிருக்க. என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீர்களா? காலையிலும் மாலையிலும் எனக்கு வானத்தின் செய்திகள் வந்தவண்ணமுள்ளன. என்று சொன்னார்கள். அப்போது கண்கள் பஞ்சடைந்த கன்னங்கள் தடித்திருந்த நெற்றி உயர்ந்திருந்த அடர்த்தியான தாடி கொண்ட தலைமுடி மழிக்கப்பட்டிருந்த கீழாடையை வரிந்து கட்டியிருந்த மனிதர் ஒருவர் எழுந்து அல்லாஹ் வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு கேடுதான். பூமியிலிருப்பவர்களில் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு நானல்லவா மிகவும் அருகதை வாய்ந்தவன் என்று கேட்டார்கள். பிறகு அந்த மனிதர் திரும்பிச் சென்றார். அப்போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் வின் தூதரே, நான் அவருடைய தலையை கொய்துவிடட்டுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொல்ல வேண்டாம், அவர் தொழக்கூடியவராக இருக்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையோ தொழுகையாளிகள் தம் இதயத்தில் இல்லாததை நாவில் மொழிகின்றார்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் இதயங்களை துளையிட்டுப் பார்க்கவோ அவர்களின் வயிறுகளை கிழித்துப் பார்க்கவோ எனக்கு உத்தரவிடப்படவில்லை என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்தார்கள். மேலும் கூறினார்கள், இந்த மனிதரின் பரம்பரையிலிருந்து ஒரு சமுதாயத்தினர் தோன்றுவர். அவர்கள் அல்லாஹ் வின் வேதத்தை நிறைய ஓதுவார்கள். ஆனால் அது அவர்களின் தொண்டை குழிகளை தாண்டிச் செல்லாது. அவர்கள் வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலிலிருந்து அதன் மீது எய்யப்பட்ட அம்பு வெளியேறி விடுவதைப் போல் மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். நான் அவர்கள் வாழும் நாட்களை அடைந்தால் ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டதைப் போன்று அவர்களை நிச்சயம் அழித்து விடுவேன் என்றார்கள். அல்லாஹ் கூறினான், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி நல்லறங்களைச் செய்தோருக்கு எந்த அச்சமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்திடவில்லை. பலவீனப்படவும் இல்லை, பணிந்திடவும் இல்லை. சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். அவர்கள் கூறுவதைச் சகித்துக் கொள்வீராக. அவர்களை அழகிய முறையில் முற்றிலும் வெறுத்துவிடுவீராக. முஹம்மதே, அவர்கள் கூறுவது உம்மை கவலையில் ஆழ்த்துவதை அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யரென கூறவில்லை. மாறாக அநீதி இழைத்தோர் அல்லாஹ்வின் வசனங்களையே மறுக்கின்றனர். அவர்கள் உம்மை பற்றி பேசுவதன் காரணமாக உமது உள்ளம் கலங்குவதை அறிவோம்.